அந்த வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக கிளாஸ்லேயே தான் அந்த வீடு இருக்கும். நிறையா டைல்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்க சொல்லுவாங்க, இது பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல சொல்லிட்டு அங்கேருந்து நைட்டு 10 மணிக்கு அந்த வீட்டை விட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். என்ன வயசு இருக்கும் அப்போ? அப்போ எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசு இருக்கும். எனக்கு என் தம்பி தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே என்னை தேடி வரலை. சித்தி சின்னப்பெல்லாம் என்ன 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 சொல்லி என்ன எப்படி பார்த்துக்கிட்டாங்க? பாசமாக பார்த்துப்பாங்க. அம்மா வந்து எப்பயுமே நச்சுதான் தான் இருப்பாங்களே, பிச்சை எடுக்க வைப்பாங்க. யாரு? அம்மா. அம்மா பிச்சை எடுக்க வைப்பாங்களா அந்த 3-4 வயசுலையா? அவங்கள பிச்சை எடுக்கிறாங்க சொல்ல என்னையும் பிச்சை எடுக்க வச்சாங்க. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் தினமும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணாம்பூச்சியா வாணி வெளியே, தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே என்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடு பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா, நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய், தாயே என் மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். என்கிட்ட வார்த்தையே இல்லாம இருக்கு. உறவை தேடி சேர்ந்திடாமல்